பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நன்பின் வாழ்த்துக்கள். இந்த பரிசுத்தமான நாளை காண செய்த தேவனுக்கு நம் நன்றிகள் செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவர் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். யோபு பக்தன் சொல்கிறான், அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து. நம்ம வேதத்தில் படிச்சிருப்போம், அநேக செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். யோபின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது, அவன் எவ்வளவு செல்வந்தனாய் காணப்பட்டான், உயர்ந்தவனாய் காணப்பட்டான். ஆனாலும் அவனுக்குள்ள என்ன பண்ணுச்சு? பிரச்சனை வந்தது, போராட்டங்கள் வந்தது. எல்லாவற்றையும் இழந்தவனாய் அவனுக்கு சுற்றிலும் இருள் என்ன பண்ணது? சூழ்ந்தது. ஆனாலும் அவர் அருளின தீபம், அவருடைய அபிஷேகம் அவன் தலைமையில என்ன பண்ணிச்சு? அவர் அருளின வெளிச்சத்துல இருளை என்ன பண்ணினான்? கடந்து போனான். ஏன் கடந்து போனான்? அவர் மேல் வச்சிருந்த நம்பிக்கை, அவர் மேல் வச்சிருந்த விசுவாசம். கர்த்தர் எனக்காக யாவையும் என்ன பண்ணுவார்? செய்து எனக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையும் அவர் என்ன பண்ணுவார்? மாற்றி போடுவார் என்று சொல்லி அவர் மேல் என்ன பண்ணி நான் நம்பிக்கை வைத்தேன். அந்த சூழ்நிலையிலும் கூட அவரை குறித்து ஒரு வார்த்தை என்ன பண்ணல? தூஷிக்கவில்லை, அவர் குறை சொல்லவும் இல்லை. மாறாக தன்னுடைய சிநேகிதருக்காக என்ன பண்ண? ஜெபம். அவனுடைய சிறையிருப்பு என்ன பண்ணிச்சு? மாற்றப்பட்டது. அப்போ அவனுக்கு உதவின தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் இன்னும் இருளில் இருக்கிறோம், நம்மளை சுற்றி ஒரே இருளாய் காணப்படுது, பிரச்சனையா இருக்குது, பலவீனங்களா இருக்குது, வியாதியா இருக்குது, போராட்டமா இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நினைச்சிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த நாட்களை கடந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளில் சொல்ற அவர் அருளின வெளிச்சம் உங்கள் மேல் என்ன பண்ண போகுது? பிரகாசிக்க போகுது. உங்களுடைய இருளான வாழ்க்கை என்ன பண்ண போகுது? இந்த நாளில் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை என்ன பண்ண போறா? இந்த நாளில் உண்டாக்க போகிறார். அவருடைய கரம் நம்மளை என்ன பண்ணுச்சு? தாங்கி வழி நடத்தி போகிறது. நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் என்ன பண்ண போகுது? மாறப்போகுது. ஒரு அனாதை தீர்மானத்தின்படி அவருடைய பிள்ளைகளை நாம் இருக்கிறனால நமக்கு ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு? பாதுகாத்து வழி நடத்துறாரு. அவர் கேட்பதெல்லாம் ஒண்ணுதான், நம்ம அவரை நோக்கி எப்பொழுது என்ன பண்ண? நம்மளுடைய வாழ்க்கையில சத்ருமானவன் எத்தனையோ தடை போல வாசல்களை அடைத்து வைத்தாலும் தடைகளை உடைக்கிற தேவன் இந்த நாளில என்னோடு உங்களோடு கூட இருக்கிற நாள் எல்லாவற்றையும் மாற்றி இருளை அவர் என்ன பண்ணுகிறார்? வெளிச்சமாக மாற்றி போட வல்லவராக. அதனால இந்த நாளில கர்த்தர் என்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றப் போகிறார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு காலை வேளையில கண்களை மூடி நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த